வீவர்ஸ், நாம கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோல்டில் நீங்கள் 4 வழியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வைக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டாக வாங்கி வைக்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃபாக நீங்கள் வாங்கலாம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிபி, அதாவது கவர்மெண்டோட பாண்ட்ஸாக சாவரியனாக வாங்கி வைக்கலாம். கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும், ரிஸ்க் கம்மியாக இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறப்ப உங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்குது, ஏன்னா அதை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும். பட் டிஜி கோல்டு, இடிஎஃப், எஸ்ஜிபி அப்படிங்கிற போடுறப்ப அந்த ஃபியர்னஸ் கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி எஸ்டிமேட்டட் ரிட்டர்னும் நாலுத்துக்குமே கரெக்டாக வருதா இல்லை டிஃபர் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாங்க. பட் நீங்கள் எதில் பண்ணால் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்கமிங் வீடியோக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.